இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறது எல்லாரோட மனசுலையுமே ரொம்ப ஆணிவேர் மாதிரி பதிஞ்சிருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் செய்கிறதுக்கு கூட ரொம்ப காலம் எடுத்துப்போம். கொஞ்சமாக காசு சேர்த்து சைக்கிள் வாங்கியிருப்போம், கொஞ்சமாக காசு சேர்த்து பைக் வாங்கியிருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாமே உடனே நடக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு இலக்கை எடுத்துக்கிட்டால் கூட அந்த இலக்கை சரியாகவே முடிக்க முடிகிறதே கிடையாது. இப்படி உடனடி வெற்றி அப்படிங்கிற சுழலில் மாட்டிக்கிட்ட நிறைய பேர் அதிலிருந்து மீளவே முடியாமல் இருக்காங்க. அப்படி இருக்கிற மனிதர்களுக்காக ஒரு சின்ன ஜென் கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலகட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது. எந்த விஷயம் செஞ்சாலுமே அடுத்த நிமிஷமே அதுக்கு ரிசல்ட் எதிர்பார்ப்பான். இப்போ ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கணும், அதை முடிச்சுட்டு உடனே அதுக்கு ரிசல்ட் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இது நாளடைவில் என்னாச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் படிக்கிறதுலையாகட்டும் இல்லை விளையாட்டுலையாகட்டும் எல்லாத்துலேயுமே உடனே வெற்றி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமாக ஓடிக்கிட்டு இருந்தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தய வீரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான். உடனே ஒரு 2 நாளைக்கு ஓட்டப்பந்தயத்தை கலந்துப்பான். அதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்ச உடனே சரி எனக்கு ஓட்டப்பந்தயம் வேணாம், நான் வேறு விளையாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அடுத்த விளையாட்டுக்கு போயிடுவான். அந்த விளையாட்டுலையுமே நிலையாக இருக்க மாட்டான். கொஞ்சம் காலம் விளையாடுறதுக்கப்புறமா அதுவும் எனக்கு பிடிக்கலை, இதில் என்னால் வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாறிக்கிட்டே இருப்பான். இதனால் என்னாச்சுன்னா கொஞ்ச நாள்லேயே அவன் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டான். இதுலேயுமே நாட்டம் இல்லாத ஒரு மனிதராக மாறிக்கிட்டே வந்தான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவருடைய தாத்தா, என்னப்பா என்னாச்சு, இப்போ நீ படிப்புலையும் சரியாக கவனம் செலுத்த மாட்டேங்கிற, விளையாட்டுலையும் சரியாக கவனம் செலுத்த மாட்டேங்கிற, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், தாத்தா நான் நிறைய முயற்சிகளில் ஈடுபட்டேன், ஆனால் எல்லா முயற்சியுமே தோல்வியில் தான் முடியுது, என்னால் வெற்றி பெறவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க தாத்தாவுமே என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்குறாரு. கேட்டு முடிச்சுட்டு, இங்கே பாருப்பா, உனக்கு இருக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை தான், அதை சுலபமாக தீர்த்தரலாம். அதை நான் வெறுமனே சொன்னால் சரி வராது, எனக்கு தெரிஞ்ச சிற்பி ஒருத்தர் இருந்தார், அவருடைய கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய தாத்தா ஒரு கதை சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. அது என்னென்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சிற்பி ஆகணும் அப்படிங்கிறதான். எந்த ஒரு கல்லை பார்த்தாலுமே அந்த கல்லை எப்படியாவது செதுக்கி ஒரு நல்ல சிலையை வடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தவர் ஒரு நாள் அந்த வேலையில் இறங்கிட்டார். ஒரு பெரிய கல்லை அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு அந்த கல்லை உளி சுற்றி இது ரெண்டையும் பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்க ஆரம்பித்தார். இவர் மனசுக்குள்ளார எவ்வளவோ கற்பனை பண்ணி அந்த சிலையை வடிக்க ஆரம்பித்தார். ஏன்னா என்னாச்சுன்னா அவரால் ஒரு சின்ன பகுதியை கூட சரியாக செதுக்க முடியல. அந்த கல் அப்படியே 2ஆக உடஞ்சி போயிடுச்சு. இப்போது வேறு ஒரு கல் எடுத்துகிட்டு அதுலேயும் கொஞ்சமாக செதுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் தினம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் என்னாச்சுன்னா அவரால் ஒழுங்காக அந்த சிலையை வடிக்கவே முடியலை, பாதி கூட முடிக்க முடியல. அதுக்குள்ளாரே அந்த கல் அப்படியே உடஞ்சி போயிடுது. ரொம்ப கோபத்தில் அந்த சுற்றி உளி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு அப்படியே மன வருத்தத்தோடு ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த வழியாக ஒரு பெரியவர் ஒருத்தர் வராரு. அவர் என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா நான் ஒரு பெரிய சிற்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையினால தான் ஒரு கல்லை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிற்பம் வடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்ன பண்ணாலுமே என்னால் ஒரு சிற்பி ஆக முடியாது போல். நானுமே கடந்த 1 வாரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒரே ஒரு சின்ன சிலையை கூட என்னால் வடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உனக்கு இந்த பொறுமையாக இருக்கிறதோட பலன் என்ன அப்படிங்கிறது சரியாக புரியாமல் இருக்குது. நீ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிகப்பெரிய சிற்பிகளாகட்டும் இல்லை மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகட்டும் எல்லாருமே எடுத்த உடனே ஓவர் நைட்லலாம் பெரிய ஆள் ஆயிரல. ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சால் கூட பொறுமையாக இருந்து அடுத்தடுத்த நாள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாளடைவில் என்ன ஆகும்னா ஒரு சில வருடங்கள் கூட எடுக்கும், ஆனால் அந்த வெற்றி நிலையான வெற்றியாக இருக்கும். நீ திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை என்கரேஜ் பண்ணிட்டு போகிறாரு. அந்த மனிதருமே சரி அவர் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் அறியாமலேயே ஒரு சில மாதங்களில் அந்த சிலையை முழுவதுமே வடித்து எடுத்துட்டாரு. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இவருக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நாம அந்த சிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சிலையை பார்த்த நிறைய மக்கள் அவங்களுக்கும் அதே மாதிரி சிலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நிறைய ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த ஊரில் மட்டும் இல்லைங்க, வெளியூரில் இருந்து கூட நிறைய பேர் சிலை வடிக்கிறதுக்கு இவர்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவர் மிகப்பெரிய ஒரு சிற்பியாக உருவெடுத்துட்டார். இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அவங்க தாத்தா அந்த பேரங்கிட்ட, இங்கே பாருப்பா,
நீ தினம் தினம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த முயற்சியோட பலன் ஒரு சில சமயங்களில் தோல்வியாக கூட இருக்கலாம். ஆனால் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் வெறும் 1% நீ முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டே இருந்தீங்கன்னா கூட சீக்கிரமாகவே நீ நினைக்கக்கூடிய அந்த இலக்கை ரொம்ப சுலபமாக அடைஞ்சிடலாம். ஆனால் தினம் தினம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரிசல்ட் உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன்னால் உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் நாளடைவில் ஒரு சில மாதங்களில் அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக உனக்கு சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பையனுமே, சரிங்க தாத்தா, இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டால் கூட பொறுமையாக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்புலையாகட்டும் விளையாட்டுலையாகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நல்லபடியாக படிப்பையும் முடிச்சிட்டான். படிப்பு முடித்ததுக்கப்புறமா அவங்க தாத்தா சொன்ன அதே அறிவுரையை அவனுடைய பிஸ்னஸ்லையுமே பின்பற்றிக்கிட்டு இருக்கான். அவன் பிஸ்னஸில் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது, நிறைய தோல்விகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் அவன் ரொம்ப பொறுமையாக தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு சில வருடங்களில் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக உருவெடுக்கிறான். அப்போது நிறைய பேர் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக வராங்க. இப்போ எல்லாருமே அவர்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி தான், உங்கள் வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, என்னுடைய வெற்றிக்கு ஒரே காரணம் நான் பொறுமையாக முயற்சி பண்ணது மட்டும்தான். இந்த பொறுமையோட பலன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக இருக்கிறாரு. இப்போது இந்த கதையில் வந்தது போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலுமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மனிதர்கள் இந்த சுழலில் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே ரொம்ப பெருசாக அதை வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆசைகளோடு அவங்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அந்த வளர்ச்சி இல்லாத உடனே அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த பிஸ்னஸுக்கு போயிடுவாங்க. இப்போ இவங்க எல்லாருமே முன்மாதிரியாக எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் எடுப்பாங்க. ஆனால் அந்த மனிதர் அந்த நிலைக்கு வர்றதுக்கு பல வருடங்கள் அயராத உழைச்சிருப்பார். பலவிதமான தோல்விகளை பார்த்துருப்பார். எல்லா தோல்விகள்லேருந்துமே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு பொறுமையாக முயற்சி செஞ்சு இப்போ அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்துக்கிட்டே வரும். ஒரு சில வருடங்கள்லேயே அது மிகப்பெரிய வெற்றியாக உங்களுக்கு சேரும். அதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.